கடல் கங்கை நீர்மட்டம் உயரப்போகிறது என்று வெள்ளம் பெட்டிய மக்களுக்கு சொல்லியும் பல மக்கள் வெளியேறவும் இல்லை, தங்கள் சொத்துக்களை பாதுகாக்கவும் இல்லையா. பொருளாதாரத்தில் ஒரு நியாயத்தன்மை இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளின் வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய தொகை அறிவித்து அதில் அரசாங்கம் படிப்படியாக செய்யும் போது எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அரசாங்கத்தை விமர்சிக்க இல்லாத கட்டத்துக்கு சென்றிருப்பது உண்மைதான். ஜப்பானை பொறுத்தளவில் கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்தபோது ஜப்பான் செய்ய முன் வந்த இந்த லைட் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அது மென்டக தொடர்ந்து சேவை அந்த நிகழ்ச்சி திட்டத்தை ரத்து செய்தார். அது ஜப்பானுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்போது நாட்டுக்குள் மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு உடனடியாக அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாட்டு பயணத்தை ஆரம்பிப்பது ஒரு சால சிறந்தது என்று உங்களுடைய கருத்தின் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். நான் நினைக்கின்றேன் அது அவர் செய்யக்கூடும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமாக இருக்கக்கூடிய கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியராக நீண்ட நாட்களாக பொருளியல் சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்போது இலங்கையில் இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பிலும் உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள், எதிர்காலத்தில் இடம்பெறப் போகின்ற விடயங்களை நேர்களும் நாங்களும் அறிந்து கொள்வதில் ஆவலாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைய செவ்வியிலே பல விடயங்கள் பற்றி உங்களோடு உரையாட வேண்டி இருக்கின்றது. இலங்கையிலே ஏற்பட்ட பேரிடர் தொடர்பில் பல விவாதங்கள் தற்போது உள்ளகத்திலும் வெளியகத்திலும் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தவறு எங்கு இடம்பெற்றது? இது மனித தவறுகளால் இடம்பெற்ற விடயமா, அல்லது இயற்கையாகவே இந்த தவறு நிகழ்ந்ததா, அல்லது இதன் மூல காரணமாக தவறுக்கான விடயமாக இப்போது இருக்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது? இந்த வெள்ளம் ஏற்பட்டதை பலர் பல்வேறு விதமாக கூறுகிறார்கள். ஒன்று, இதில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த எவ்வளவு மழை பொழிய போகின்றது என்பதை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்க வேண்டும். அதை சொல்றது மீட்ரோலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் என்று. அடுத்தது, அந்த மழை பொழியும் போது எவ்வளவு நீர்மட்டம் நீர்த்தக்கங்களில் அதிகரிக்க போகுதுன்றது ஹைட்ரோலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன், அதாவது நீர்மட்டம் எவ்வளவு கூட போகுதுன்றது. அப்போ இதில் வளிமண்டல திணைக்களம் இருக்கிறது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்கிறது, மகாவலி அதிகாரத்தை சபை இருக்கின்றது. அடுத்தது, இந்த மண் சரிவு ஏற்படுற இடங்களை கண்காணிக்க வேண்டியது என்பிஆர்ஓன்றது நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம். அப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு கிடைக்கிற தகவலின்படி இந்த வருஷம் லானினா வருஷம், அதாவது அத்லாந்திக் சமுத்திரத்திலிருந்து அமெரிக்கா கனடாவை நோக்கி வெப்ப காற்று வீசினால் அது எல்னினோன்று அழைக்கப்படுகின்றது. ஆசியாவை நோக்கி வீசும்போது அது லானினா. அப்போ லானினா வருடம் என்றபடியால் குறிப்பாக வடகிழக்கில் வறட்சி ஏற்பட போகுதுன்றது நீர்ப்பாசனத்துறை பொறியியலாளருக்கு தெரிஞ்சிருந்திருக்கிறது. அதனால தான் அவர்கள் இந்த நீரை குறைக்கவில்லை என்ற ஒரு நியாயம் அங்கு இருக்கின்றது. இதற்கிடையில் உடவளவ நீர்த்தேக்கத்துக்கு, அதாவது கிழக்கு மாநிலத்துக்கு அந்த நீரை கொண்டு போக வேண்டும், அதனால் நீர் மின்சாரம் குறைய போகிறது என்ற கரிசனை எல்லாம் இருந்திருக்கின்றது. அப்போ இந்த ஒரு விஷயம். அடுத்தது, வளமையாக இந்த தாளமுக்கம் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டு தான் கிழக்கு மாநிலத்துக்கு வருவது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஆந்திராண்டு அது போவது. இந்த தரம் மத்திய மலைநாட்டை ஊடறுத்து இந்த தாளமுக்கம் நகர்ந்திருக்கின்றது. ஆகவே திடீரென ஏற்பட்ட மழை வீழ்ச்சி, திடீரென ஏற்பட்ட அந்த நீர்த்தேக்கங்களில் நீர் மட்டம் உயர்வு தான் இந்த இவ்வளவு பேரந்தது காரணம். ஆகவே இங்கே சொல்லலாம் அந்த கோஆர்டினேஷன் ஃபெயிலியர். அப்போ எல்லாரும் இணைந்து செயற்படவில்லை, காலம் குறுகியதாக இருந்திருக்கின்றது. ஆகவே இதனால தான் மிகப்பெரிய இழப்பை நாடு சந்தித்தது. இது முதலாவது விஷயம். அடுத்தது, எல்லோருமே கொடுத்தது இந்த எச்சரிக்கை என்பது ஜெனரிக் வார்னிங் என்று சொல்வார்கள். சில இடங்களில் மிதமாகவும் சில இடத்துல கனமாகவும் மழை பெய்யும் என்பது இந்த ஜெனரிக் வார்னிங், ஒரு ஒரு மேலோட்டமான எச்சரிக்கை. இந்த துல்லியமாக அந்த எச்சரிக்கை வந்ததாண்டால் இல்லை. கொழும்புல கடல் கங்கை நீர்மட்டம் உயரப்போகிறது என்று வெள்ளம் பெட்டிய மக்களுக்கு சொல்லியும் பல மக்கள் வெளியேறவும் இல்லை, தங்கள் சொத்துக்களை பாதுகாக்கவும் இல்லை. அரசாங்கம் இந்த ரெட் அலர்ட் சொல்வார்கள், சிவப்பு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் மக்கள் தங்களுடைய சொத்துக்களை எச்சரிக்கை என்று மன்னார் கூராய் பகுதியிலும் இதே போன்றுதான் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்களும் இதே தவறைத்தான் செய்திருந்தார்கள். கூராய் பகுதியில் இருக்க மக்கள். அப்போ ஊடகங்கள் அடிக்கடி பிரேக்கிங் நியூஸ், விரைவு செய்திகள் என்று வெளியிடுவது மக்களை சிலவளை சலிப்படைய செய்திருக்கலாம். இது வளமையான அறிக்கை என்ற அந்த விடயம். ஆகவே இங்கே ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் ஒன்று இருக்கின்றது, அனர்த்த முகாமைத்துவ நிலையம். அந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் இந்த அவ்வளவு அமைப்புகளையும் சேர்த்து
அந்த இணைத்து செயற்படவில்லை, சரியான முறையில் வழிகாட்டவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்ந்தால் அது ஒரு சமதரையான இடம் என்றபடியால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிடும். ஆனால் மலைநாட்டில் 100 மில்லிமீட்டர் என்பது ஒரு சாதாரண விஷயம் விட குத்தான பிரதேசங்கள் உடனடியாக ஆறுகள் ஊடாக அது கடலை அடைந்து விடும். ஆகவே 100 மில்லிமீட்டர் மழை என்பது வடகிழக்கில் பெய்யுமாக இருந்தால் அது வேற தாக்கம், மலைநாட்டில் பெய்யுமா இருந்தால் அது வேற தாக்கம். நான் அதனால தான் நான் சொன்னேன், மீட்ரோலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன், வளிமண்டவியல் திணைக்களத்தில் எதிர்வு கூறல், அடுத்தது ஹைட்ரோலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன், நீர்மட்டம் எவ்வளவு கூட போகிறது என்பதை துல்லியமாக அறிய முடியாமல் தான் தடுமாறி இருக்கிற அதிகாரிகள். இதனால தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆம், இந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இயற்கைக்கு அப்பால் மனித தவறுகளும் ஆங்காங்கே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அதான் உண்மை. என்று சொன்னால் கண்டியில் என்னுடைய நண்பர் சொன்னார், தான் அந்த தன்னுடைய வீட்டுக்குள்ள வெள்ளம் வருகின்றது, திடீரென வெள்ளம் அதிகரித்தபடியாக தான் மேலே ஓடிவிட்டேன், மேல் மாடிக்கு ஓடிவிட்டேன், பொருட்கள் எல்லாம் போய்விட்டது என்று. ஆகவே அதிகாரிகள் மட்டத்தில் நிச்சயமாக அந்த கோஆர்டினேஷன் ஃபெயிலியர், எல்லோரும் சேர்ந்து செயற்படுவதில் தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்கிய ஜனாதிபதி அவர்களும் இந்த விடயத்தில் தாங்களும் இந்த தவறு இடம்பெற்றதை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பொருள்பட அவரும் ஒரு பதில் வழங்கி இருக்கிறார் தானே. அதனை பார்த்து அதை எந்த அடிப்படையில் அவருடைய அந்த கருத்து இருக்கின்றது? நான் அதான் சொல்றேன், அவர் இப்ப ஒவ்வொரு மாவட்டமா போய் வரார். அப்ப அவர் அதிகாரிகளோட பேசியிருக்கின்றார். அந்த அதிகாரி நூரலியாவில் பேசியதை நானும் பார்த்தேன். திடீரென நீர்மட்டம் அதிகரித்தது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என காலம் குறுகியதாக இருந்தது. நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த வேலையை செய்தோம். அப்படி அதை செய்யாமல் இருந்திருந்தால், அந்த நீர்த்தேக்கம் ரெண்டும் உடைந்திருக்குமா இருந்தால், அதில் கொத்மலையும் விக்டோரியா நீர்த்தேக்க அணைகள் உடைந்திருக்குமா இருந்தால், ஆயிரக்கணக்கான மக்களிலே லட்சக்கணக்கான மக்கள் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த இழப்பை குறைப்பதற்காகத்தான் நாங்கள் திடீரென திறக்க வேண்டி ஏற்பட்டது என்று அவருடைய கோரிக்கை ஜனாதிபதியிடம் கூறப்பட்டது. ஜனாதிபதி உணர்ந்திருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த சென்டர் ஜனாதிபதியின் அமைச்சுக்கள் தான் வருகின்றது. ஆனால் இப்போது பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பேரிடரின் பின்னரான பாதிப்பின் தொகை உத்தேச அடிப்படையில் எவ்வளவாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது? இதுக்கான மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஓரளவுக்கு மதிப்பீடு செய்திருக்கிறார்களா, அல்லது இன்னும் அதனை முழுமையாக முடிப்பதற்கான கால அவகாசம் வேண்டுமா? குத்து மதிப்பாக சில வேளை ஒரு 5-6 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. மத்திய வங்கியும் செய்ய முயற்சிக்கின்றது. ஆனால் அதற்குரிய இயலுமை எங்கள் நாட்டில் இல்லை என்பது உண்மை. இப்பொழுது உலக வங்கி தான் அந்த மதிப்பீட்டை செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களிடம் அந்த மாடலிங் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியில தரவுகளை இணைத்துத்தான் அந்த எவ்வளவு இழப்புகள் என்று பார்ப்பார்கள். ஆகவே அது ஜனவரியில தான் உலக வங்கி இலங்கை அரசாங்கத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போகின்றது எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று. ஆகவே உண்மையான மதிப்பீடுகளுக்கு ஜனவரியில் தான் தெரிய வரும். இப்போது பார்க்கின்ற போது நட்டம் வழங்குகின்ற, அதாவது நட்டஈடு வழங்குகின்றது தொடர்பில் அரசு பல்வேறுபட்ட கருத்துக்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அதே நேரம் உத்தரவாதங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த இழப்பீடுகள் வழங்கக்கூடிய இயலுமை அல்லது இழப்பீடுகளை முழுமையாக ஈடு செய்யக்கூடிய பலம் ஒரு பலவீனமான பொருளாதார காலத்தில் அரசுக்கு இருக்கிறது. 2 வகையான வழிகளை அரசாங்கம் செய்ய போகின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த வரவு செலவு திட்டத்தில் சில அமைச்சுகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, இப்போ வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்கப்பட்டதா வச்சுக்கொள்வோம். நெடுஞ்சாலை அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட பணம், பெருமளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சாதாரணமாக புதிய குளங்களை கட்டுவது, புதிய பழைய குளங்களை புனரமைப்பது, அந்த நிலைமை மாறி அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை இனி பாலடைந்த அல்லது பழுதடைந்த வீதிகளை குளங்களை அந்த புனரமைப்பதில் தான் அரசாங்கம் கவனம் செலுத்த போகின்றது. ஆகவே அந்த நிதி, அந்த ரீஅலோகேஷன் சொல்வார்கள், அந்த துறையிலிருந்து புதிய துறைகளுக்கு போகின்றது. ஆகவே அதை ஓரளவு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செய்யக்கூடிய வல்லமை அரசாங்கத்தில் இருக்கின்றது. ஏன்னா வரவு செலவத்தில் ஒதுக்கப்பட்ட தொகை வேறு வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்படலாம். அது அரசாங்கத்தால் இயலும். அடுத்தது வெளிநாட்டு உதவி. வெளிநாட்டு உதவி என்று டாலரில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லா நாணயத்தில் வந்தாலும் இலகுவாக விளங்குவதற்காக நான் டாலரை எடுத்துக்கொள்கிறேன். டாலரில் வருகின்றது. இலங்கையில் 3 வங்கி, அரசாங்க வங்கிகள். ஒன்று மத்திய வங்கி, அரசாங்கத்தின் வங்கி, அரசாங்கத்துக்கு சொந்தமான வங்கிகள் மக்கள் வங்கியும், அடுத்தது பேங்க் ஆஃப் ஸ்லோன் இலங்கை வங்கியும். ஆகவே இப்போ உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி அல்லது நாடுகள் மத்திய வங்கிக்கு அந்த டாலரை அனுப்பும் போது அதுக்குரிய இலங்கை ரூபாயை மத்திய வங்கி இலங்கை அரசாங்கத்தின் கணக்குக்கு மாற்றும். அதே மாதிரி தனியார் உங்களை போன்றவர்கள் ஏதாவது பணம் அனுப்பினால் இலங்கை வங்கிக்கு அல்லது மக்கள் வங்கிக்கு வந்தால் இலங்கை வங்கிகளிடம் இப்பொழுது அதிகளவான திரவ பணம் இருக்கின்றது. ஆகவே அந்த வங்கிகள் அரசாங்க கணக்குகள் இருக்கின்றன. ஆகவே அந்த ஒரு 100,000 டாலர் ஒருத்தர் அனுப்புவாரா என்றால் அதுக்கு சமமான தொகையை தங்களிடம் இருக்கிற ரூபாயை இலங்கை வங்கி அல்லது மக்கள் வங்கி அரசாங்க கணக்கு மாற்றும். அதே மத்திய வங்கிக்கு டாலர் வரும்போது மத்திய வங்கி ஏனைய வங்கிகளிடம் அந்த டாலரை கொடுத்து விட்டு, அது HNBயாக இருக்கலாம், கொமர்ஷியல் வங்கியாக இருக்கலாம், அந்த வங்கிகளிடம் டாலரை கொடுத்து விட்டு அதுக்குரிய தொகையை
இலங்கை ரூபாயில் பெற்று அரசாங்க கணக்குக்கு மாற்றுவார்கள். ஆக எவ்வளவு தூரம் வெளிநாட்டு நாணயம் இங்கே வருகின்றதோ அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் அதை ரூபாயில் பெற்றுத்தான் இந்த நட்டஈடுகள் புனரமைப்பெல்லாம் செய்யும். ஆகவே இப்பொழுது $1 பில்லியன் நெருங்கிவிட்டது உதவி. அரசாங்கம் ஒரு 3-4 பில்லியன் வரும் என எதிர்பார்க்கின்றது. ஆகவே அந்த வரையறை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. சிக்கல் இல்லவே இல்லை, எல்லாம் தரமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 1 பில்லியன் கிடைத்திருக்கின்றது. இன்னும் உதவிகள் வந்து ஒரு 3-4 பில்லியன் வருமா இருந்தால் அரசாங்கம் இலகுவாக இந்த சவாலை செய்துவிடும். அதே நேரம் இந்த நட்டஈடு என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். முன்னுரிமை அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் அடுத்த போகத்துக்கு அவர்கள் தயாராக வேண்டும். குளக்கட்டுகள், வீதிகள் புனரமைக்கப்படும். ஆனால் வீடுகளுக்கான நிதி கட்டம் கட்டமாக வழங்கப்பட போகுது. அது சில பல 3-4 வருஷங்களும் செய்யலாம். ஏனென்றால் குளங்கள் கட்டுவதற்கும் வீதி அமைப்பதற்கும் செலவிடும் போது அது உற்பத்தி அதிகரிக்கும், அது பணவீக்கத்தையும் குறைக்கும் அல்லது பணவீக்கம் கூடிவிடும். ஆனால் வீடுகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் சர்வதேச நிதி தாபனங்கள் சில வேளை ஒரு அழுத்தங்களை கொடுக்க வரும், இதை தாமதமாக செய்யுங்கள் என்று. ஆக வீடுகள் கட்டம் கட்டமாக கட்டப்படும். சில வேளை 3 தொடக்கம் 4 வருஷம் கூட செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அது பணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே நேரம் IMF உடைய நிபந்தனையின்படி பணமும் அச்சிட முடியாது இப்பொழுதைக்கு. IMF சொல்லுவது என்னன்னு சொன்னால், இந்த அவ்வளவு செலவை நீங்கள் திரைசேரி ஊடாக வரிகளை அதிகரித்து செய்யுங்கள் அல்லது செலவை குறைத்து நீங்கள் வேறு வகையில் மாற்றி செய்யுங்கள் என்று. ஆக பணத்தை அச்சிடுவதும் இலகு அல்ல. சில வேளைகளில் இந்த இழப்பு மிக பெரிதாக இருக்கின்றது என்று உலக வங்கி அறிக்கை கொடுத்தால் அதை ஒரு பேனர்த்தமாக கருதி அரசாங்கம் IMF நிபந்தனைகளை தளர்த்த சொல்லி கேட்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்லுவது போல IMF நிபந்தனையிலிருந்து அரசாங்கம் முழுமையாக விலகி வேறொரு உடன்படிக்கைக்கு போவது வாய்ப்பில்லை. ஆனால் சில சரத்துக்களை மாற்ற அரசாங்கம் முயற்சிக்கலாம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போன்று அந்த விடயங்களில் அரசாங்கம் இந்த வகையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அரசை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற பணம் போதுமானது, ஆனால் இது குறிப்பிட்ட தொகையை தாண்டுகிற போது அது போதுமானதாக இருக்கும் என்று நீங்களே குறிப்பிட்டீர்கள். ஆனாலும் கூட இலங்கை கடன் வழங்க வேண்டும் அல்லது சில விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தமும் நடைமுறையில் இருக்கின்றது. பேரனர்த்தம் வந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியம் ஏதாவது மாற்றங்கள் அல்லது தங்களுடைய நடைமுறையை ஏதாவது பின்னுக்கு தள்ளுகிற முயற்சி ஏதாவது எடுத்திருக்கிறதா அல்லது எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது எடுக்காமல் இதே மாதிரி பயணிக்க போகிறதா? இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் IMF உடைய முக்கியமான நிபந்தனை, மத்திய வங்கியின் குறிக்கோள் வந்து ஒரே ஒரு குறிக்கோள், அதாவது விலை உறுதிப்பாட்டை பேண வேண்டும் என்பதை சட்டமாக கொண்டு வாருங்கள் என்று சொன்னதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், பணத்தை அச்சிட முடியாது, பணத்தை நுகர்வுக்கு பயன்படுத்த இயலாதுன்றது சட்டமாக வந்து விட்டது. இப்பொழுது மத்திய வங்கி சட்டம் ஒரே ஒரு குறிக்கோள் தான், அது என்னென்றால் விலை உறுதிப்பாட்டை பேண வேண்டும், பணவீக்க அதிகரிப்பை அதாவது ஏற்படுத்தக்கூடாது அரசாங்கம் என்று. ஆகவே பணத்தை அச்சிட முடியாது. ஆகவே உலக வங்கி மிகப்பெரிய பேரழுத்தம் ஏற்பட்டிருக்குது, மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று அறிக்கை கொடுத்தால் சிலவள அரசாங்கம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது அதை காட்டி எங்களுக்கு அந்த இதில் விதிவிலக்கு தர வேண்டும் அல்லது சட்டத்தை மாற்றவும் கூடும். ஆனால் அதுக்கு IMF உடைய அவர்களதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனை இருக்கிறது. சில சரத்துக்களை மாற்றி அமைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய நியாயப்பாடுகளை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அது ஜனவரி வரைக்கும் இலங்கை அரசாங்கம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது வருகின்ற பணம் போதுமானதாக இருக்கின்றதா? ஆனால் முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நேவால் கப்ரால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் தான் கிட்டத்தட்ட இப்போது இலங்கைக்கு வந்திருக்கிறது என்கின்ற கருத்துக்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களிலே. அப்படி பார்க்கின்ற போது இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற பணம் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு ஆரம்ப கட்ட பணிகளுக்கு போதுமானதாக இருக்கின்றதா அல்லது கிடைக்கப்பட்டிருக்கிற பணத்தினை கொண்டு அடுத்த கட்டத்தை எப்படி இலங்கை நகர்த்த முடியும்? அரசாங்கம் எதிர்பார்க்குது கிட்டத்தட்ட $3-4 பில்லியன் வரும். இப்பொழுது $1 மில்லியன் தான் வந்திருக்குது. சுனாமி ஏற்பட்ட காலத்தில் இருந்த உலக சூழல் வேற, உலகம் அமைதியாக இருந்தது. இன்றைக்கு உலக சூழல் அப்படி அல்ல. என்ற யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு ஐரோப்பாவில் பொருளாதார மந்தம் இருக்கின்றது, அமெரிக்கா சிக்கல் இருக்கின்றது, கனடா பிரச்சனை இருக்கின்றது, இந்தியாவில் சிக்கல் இருக்கின்றது. ஆகவே அந்த அளவு உதவி வரவில்லை. அரசாங்கம் ஒரு 3-4 பில்லியன், $1 பில்லியன் தான் கிடைச்சிருக்கின்றது. இலங்கை ரூபாயில அரசாங்கம் வரிகளை இனி அதிகரிக்க இயலாது. ஆகக்கூடிய அளவுக்கு வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே வரிகளை அதிகரிக்க இயலாது. செலவுகளை மாற்றி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தான் அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகின்றது, வீடுகள் இழப்புகள் எல்லாம் நாங்கள் மதிப்பீடு செய்கின்றோம் என்றால் அது காலம் தாமதம் செய்வதற்கு அரசாங்கம் முற்படுகின்றது. அதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. என்றால் உடனடியாக எல்லாத்தையும் செய்யலாது, முன்னுரிமை அடிப்படையில் அரசாங்கம் செய்ய போகின்றது. அரசாங்கத்தின் அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் நட்டஈடு அறிவித்தது வந்து அதுக்குள்ள பொருளாதாரமும் இருக்குது, அரசியலும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் ஒரு நியாயத்தன்மை இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளின் வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய தொகை அறிவித்து அதில் அரசாங்கம் படிப்படியாக செய்யும் போது எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அரசாங்கத்தை விமர்சிக்க இல்லாத கட்டத்துக்கு சென்றிருப்பதும் உண்மைதான். அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் நீங்கள் கூறியது போன்று அன்று அதிகளவான பணம் சுனாமி காலப்பகுதியிலே வந்தது. ஆனால் இப்போது வருகின்ற பணம் உலக ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில எதிர்பாராத நடைமுறை அல்லது மாற்றங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயமும் இங்கு பேசப்படுகிறது. அது தொடர்பில் நீங்கள் சில வேளை இந்த வினாவுக்கு உங்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று தெரியாது. ஆனாலும் கூட அதனை முன்வைக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது. சுனாமி இடம்பெற்ற போது உதவி வழங்கும் நாடுகளுடைய கூட்டத்தை அன்றைய காலப்பகுதியிலே கூட்டியிருந்தார்கள். விடுதலை புலிகள் தரப்பிலும் அதே போன்று இங்கே அரசு தரப்பிலும் அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு கூட்டப்பட்டது. அந்த உதவி வழங்கும் நாடுகளின் கூட்டத்தை குழப்பியதில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. உதவி வழங்கும் நாடுகளை குழப்பி அந்த நாடுகள் அந்த ஒரு கட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் சென்றதில் அது பெரும் கரைபடிந்த காலங்கள் அன்றைய காலங்கள். அந்த பின்னணியில் இப்போது இவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் இவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியாது, இவர்கள் திடீரென்று ஒரு அனுரவை நம்பி இவ்வாறான செயற்திட்டங்களை கொண்டு செல்ல முடியாது என்கின்ற ஒரு உரையாடலும் ராஜதந்திர மட்டத்திலே பேசப்படுகிறது. ஒரு நாடு ஒரு அனுரவை நம்பி இருக்க போகிறதா அல்லது ஒரு ஒரு அணியை நம்பி இருக்க போகிறதா என்கின்ற உரையாடல் பகுதிகளும் இப்போது இடம்பெறுகிறது. உதவி வழங்கும் நாடுகளை இவர் அழைக்க இப்போது வரைக்கும் சற்று தாமதிப்பதன் நோக்கம் என்ன? இதில் பல்வேறுபட்ட விஷயங்களை நீங்கள் தொட்டு சென்றீர்கள். ஒன்று, அது ஒரு மிக யுத்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை காலத்தில் தான் அந்த இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகள் கூட்டம் இடம்பெற்றது. ஆனால் அந்த நோக்கமே கடைசியில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பாதகமாக முடிஞ்சதை நீங்கள் பார்த்தீர்கள். அது சரியான திசையில் போகவில்லை என்று. அப்பொழுது ஜேவிபி எதிர்க்கட்சியில் இருந்தது உண்மை, அவர்கள் விமர்சித்தது உண்மை, அது எனக்கும் தெரியும். இப்பொழுது இருக்கிற எதிர்க்கட்சிகள் என்ன செய்ததோ அதுதான் ஜேவிபி செய்தது. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் எதிர்க்கட்சி, இப்போ அவர்கள் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இப்பொழுது அவருக்கு பக்கத்தில் நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே ரெண்டு விஷயம் இங்க அப்படி முக்கியம். என்றால் ஒன்று, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எதனையும் செய்யலாம். அதாவது எப்படியும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். ஒரு பொறுப்பு வருகின்ற போது நாங்கள் மாறி நடக்கலாம். இலங்கையை அது பொறுத்தவரை உலகம் முழுக்க அதான் நடக்கின்றது. காங்கிரஸ் ஒரு காலத்திலே செய்த விடயங்களை இப்பொழுது எதிர்க்கின்றது இந்தியாவில். அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் அந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அந்த குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் இது வெளிப்படையாக தெரியும். எதிர்க்கட்சிகள் என்றால் எதிர்ப்பது என்று. அது இலங்கைக்கு மட்டும் விதி விலக்கல், எல்லா நாடுகளிலையும் அது நடக்குது. இப்பொழுது இந்தியாவிலையும் அது நடக்குது. அதுல எல்லாம் நீங்கள் நியாய தர்மங்களை எதிர்பார்க்க கூடாது. அது தொடர்பாக இன்னும் ஒரு வினா தொடர்ச்சியாக இருக்கின்றது. இவ் அனர்த்தத்தை யாரும் அனுமதிக்க முடியாது. இது போன்ற அனர்த்தங்களை யாரும் அனுமதிக்க முடியாது. சுனாமி ஏற்பட்ட போது நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை சந்திரிகா ரணில் அன்று ஜனாதிபதி, பாராளுமன்றம் இரண்டு வேறு கட்சிகளிடம் இருந்த போது இந்த விடயத்தை கையாள முற்பட்ட போதுதான் அதில் சில அரசியல் எதிர்ப்புகள் அல்லது அரசியலில் ஏற்பட்ட விமர்சனங்கள், 5000க்கும் மேற்பட்ட பிக்குகளுடைய களம் அன்று எல்லாவற்றையும் மாற்றியது. அதில் இவர்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியாக அன்று இவர்களுக்கும் பங்கு இருக்கின்றது. இப்படி ஒரு வரலாற்று பாடம் கண் முன்னால் இருக்கின்ற போது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர், அன்று எல்லோரும் கூறினார்கள் சுனாமியின் பின்னர் இலங்கை வேறு ஒரு கட்டத்தை அடைந்து விடும், ஒரு பெரும் இழப்புகள் ஏற்பட்டாலும் அதனுடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்க போகிறது என்று. ஆனால் அதே ஒரு சூழ்நிலை இன்று இடம்பெற்றிருக்கிறது. இதிலும் ஒரு குறுகிய அரசியலில் இவர்கள் அனைவரும் மீண்டும் அந்த வரலாற்று தவறை இழைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா, அல்லது கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டத்தை ஒரு உத்வேகத்தோடு அபிவிருத்தியை நோக்கி எடுத்துச் செல்வார்களா? இது மிகவும் சிறந்த கேள்வியாக தான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் உங்களோட வரலாற்றையும் நாங்கள் பார்ப்போம். சுனாமி ஏற்பட்ட போது மிகப்பெரிய அளவு மக்கள் இறந்தார்கள். சில குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பிணத்தின் மீது சிலர் பணம் உழைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுலாம் வந்தது. கெல்பிங் அம்பாந்தோட்டம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. பிறகு வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு செய்தது. உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது உண்மை. அதன் பிறகு அரசியல் ரீதியாக எல்லாம் மாற்றம் ஏற்பட்டது. அதே மாதிரி ஈஸ்டர் சண்டே தாக்குதலின் பின்னர் ஜனாதிபதியும் பிரதமரும் செயற்பட்ட விதம், அவர்கள் ஒரு சிறு குழந்தைகள் போல சண்டை பிடித்தது. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் இருவரும் தோல்வி அடைந்தது. அதே மாதிரி கொரோனா வந்த காலத்தில் அந்த ஜனாதிபதி செயற்பட்ட விதம் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அவரும் பதவியை இடைநடுவில் வரலாற்றில் முதல் தடவை ஜனாதிபதி பதவியை விட்டு செல்ல வேண்டி ஏற்பட்டது. ஆகவே ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட போது இலங்கையோட வரலாறு என்னன்னு சொன்னால், அந்த அரசாங்கம், அந்த ஜனாதிபதி செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது முதலாவதாக எல்லோரும் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை மனமோந்து பாராட்டுகிறார்கள், இந்த ஜனாதிபதியின் செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது என்று. ஆகவே அவருக்கு ஒரு அமைச்சர் குழாம் பெரிய அளவில் இல்லை, ஒரு சிலர் தவிர. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் தவிர பெரிய குழாம் இல்லை என்றது ஒரு குறைபாடு என்றது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தனியாக நின்று சில விடயங்களை கையாளுகிறார், கடினமாக உழைக்கிறார். அவர் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு வரவில்லை. அவர் ஒட்டுமொத்த இலங்கை ரீபில்டிங் ஸ்ரீலங்காண்டு ஒட்டுமொத்த இலங்கையும் கட்டிய ஒரு மாவட்டத்தை பற்றி யோசிக்காமல் ஒட்டுமொத்த இலங்கையும் கட்டியெழுப்ப யோசிக்கிறார். ஆகவே வெளிநாடு உதவி செய்கின்றன தனிநபர்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியும், வரலாற்றில் இலங்கை
புலம்பெயர்ந்தவர்கள் தமிழர்கள் தாங்காமல் முன்வந்து உதவி செய்வதாகவும் தகவல்கள் வருகின்றன. அந்த பணம் தான் இந்த ஒரு பில்லியன் டாலருக்குள்ளே எல்லாட்ட பணமும் இருக்கின்றது. ஆக இதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கல்ல. கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் எப்பொழுதெல்லாம் நாடு அனர்த்தத்தை எதிர்கொண்டதோ அப்பெல்லாம் அப்போதைய அரசாங்கத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டது உண்மை. அதை இந்த ஜனாதிபதி மாற்றி இருக்கின்றார் என்ற செய்தி பரவலாக வெளிப்படையாக தென்னிலங்கையில் நாடு முழுவதும் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது எனக்கு. அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பினுடைய ஒரு வெளிப்பாடு என்றுதான் அரசியல் யாப்பும் வரையறுக்கின்றது. பொதுவான தியரியும் இருக்கின்றது. அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. நாடாளுமன்றத்தில் அரசு சார்ந்திருக்கக்கூடியவர்களும் ஒரு கூட்டு பொறுப்பு. ஆனால் நீங்கள் கூறியது போன்று தான் மட்டும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு தன்னுடைய நேரங்களை அல்லது தனக்கு கிடைக்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி நாட்டுக்காக உழைக்கிறார். ஆனால் இங்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அமைச்சரவை கூட்டு பொறுப்போடு செயற்படாது என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதா ஜனாதிபதிக்கு? அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதே நம்பிக்கையினமா, அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நம்பிக்கையினத்தால் தான் இப்போது அனுரகுமார தானாகவே அனைத்து பணிகளிலும் களத்திலே நிற்கிறாரா என்கின்ற கேள்வி பொதுவாகவே இருக்கின்றது. உங்களுக்கும் தெரியும், பல இடங்களிலே ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு வரவேற்கத்தக்கது. அது ஒரு கட்டத்தை தாண்டி செல்லும் என்றால் அது பாசிசத்துக்கு வித்திடுவது வரலாறு. இதனை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த வினாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கூட்டு பொறுப்பு என்பது ஒன்று, கூட்டு செயற்பாடு ஒன்று என்னொன்று. மற்றது உங்களுக்கு தெரியும், என்பிபி ஜேவிபியா எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குறியீட்டு கட்சியாக தான் இருந்தாலும் ஒரு 4% 3% வாக்குகளை பெற்று இந்த இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் வரலாறுல முதல் தடவையாக அவர் 50% பெறவே இல்லை. ஆனால் அதுக்கு அந்த ஜனாதிபதிகளுக்கு பிறகு வந்ததில்லை. வரலாற்றில் எந்த கட்சியும் தேர்தலில் 3/2 பெரும்பான்மை பெறல இந்த வீதாசார முறையின் கீழே. அப்புறம் அவர் செயற்கையாக பாராளுமன்ற உறுப்பினர்லாம் வாங்கியெல்லாம் பெற்ற வரலாறு இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் தான் 159 பேர் வெற்றி பெற்றார்கள். அது ஒரு உண்மையிலேயே ஒரு திடீர் வெடிப்பு தான். அதை இவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்பது உண்மை. நாங்கள்லாம் பேசிய விடயம்தான். ஆகவே அதற்குள்ள இயல்பான ஆட்கள் அல்லது ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த விடயம், நீங்கள் கூறிய விடயம் தான் நடந்தது. அது அரசியல் ரீதியாக 2வது வாக்கு கணிப்புக்கு சென்றாலும் கூட நீங்கள் இதே தளத்தில் கூறியிருக்கிறீர்கள். அனுரகுமார திசாநாயக்க என்பதை விட இலங்கையில் ஒரு புதிய மாற்றம் நிகழும். அது எப்படி நிகழும் என்பதை வாக்களிப்பு தீர்மானிக்கும் என்பதை இதே தளத்தில் கூறியிருக்கிறீர்கள். நன்றி அதை ஞாபகப்படுத்தியதற்கு. ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை இன்று எல்லோரும் சொல்வது, என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் தெரிந்து, இன்று ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெறப்போகிறார். அதற்கு பிறகு வரப்போகிற பொது தேர்தலில் உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி வெற்றி பெற்ற பிறகு அவருடைய கட்சி தோல்வி அடைந்த வரலாறு இல்லை பொது தேர்தலில். ஆகவே அதான் எதிர்கட்சிகள் மத்தியில் தென்பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏண்டா இந்த அனர்த்தம் கூட தங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரவில்லை, அதை ஜனாதிபதி அனுமதிப்பதாக இல்லை என்று. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் அமைச்சர்கள் எங்கே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்பதால் அவர் தீவிரமாக செயற்படுவது என்பது வேறு, மற்றவர்களை செயற்பட வேணாம் என்று சொல்வது வேறு. அப்போ நான் நினைக்கவில்லை அவர் ஒருவரும் செயற்பட வேணாம், நான் தான் போகிறேன். சிலவேளை அவர் இப்படி நினைக்கக்கூடும், ஜனாதிபதியே எல்லா மாவட்டத்துக்கு போகும்பொழுது அதிகாரிகள் சிறப்பாக செயற்படுவார் என்றால் இந்த அதிகாரிகள் என்பது இவர்கள் பெரும்பான்மையான அதிகாரிகள். இந்த நாடு 76 வருஷம் ஐக்கிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகள் இருந்த நாடு. தென்பகுதியில் உள்ள பெரும்பான்மையான அதிகாரிகள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகவே திடீரென எல்லோரும் என்பிபிக்கு வந்து விட்டார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆகவே தான் அவர் நேரடியாக களத்துக்கு சென்று ஜனாதிபதியே வந்து விட்டார் என்று அவர்கள் தீவிரமாக வேலை செய்ய தூண்டுவதாகவும் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த தேர்தலை விட அடுத்த தேர்தல் இன்னும் சவாலானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்க போகின்றது. இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு பயனளிப்பல் 674.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி இதனை உறுதிப்படுத்தி. இதேவேளை ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் மொத்த பயனனுப்பல் 7.19 மில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அதிகரிப்புகள் அல்லது மத்திய வங்கி இந்த ஜனாதிபதி நிதியம், அதாவது கடந்த காலங்களில் அனர்த்தம் இடம்பெற்றால் ஜனாதிபதி நிதியத்துக்கு வருகின்ற நிதி கூட இப்போது அது ஒரு பொது இடத்துக்கு செல்லுகின்றது. இவ்வாறான வகையில் பார்க்கின்ற போது இந்த நிதிகள் அல்லது இப்போது இருக்கின்ற நான் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாம் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை எந்த அளவுக்கு எடுத்து செல்ல போகிறது? தாமதம் ஏற்பட போகுது. ஏன்னா இலங்கை உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் முதலாவது தாக்குதல் இடம்பெற்றது இந்த யுத்தம் முடிந்த உறவு ஈஸ்டே சண்டே அந்த தாக்குதல். அதன் பிறகு பொருளாதாரம் எதிர்க்கணி நிலைக்கு சென்றது. அதன் பிறகுதான் கொரோனா வந்தது. அதன் பிறகுதான் பொருளாதார நெருக்கடி வந்தது 2022. அப்போ இலங்கை பொருளாதாரம் யுத்தத்துக்கு பிறகும் எழும்ப முடியாமல் மீட்சி பெற முடியாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த 3 தாக்குதல்கள். அதாவது இயற்கை ரீதியாக சில மனித தவறுகளும் அதுக்குள்ளே இருந்தது வளமை.
ஆனால் அதில் எல்லாத்திலேயும் இருந்து புதிய ஜனாதிபதியின் புதிய அரசாங்கம் மீண்டெழும் போதுதான் இந்த பேரனர்த்தம் வந்திருக்கின்றது. ஆகவே மீள திரும்புதல், வளமைக்கு திரும்புதல், அது ரிகவரி, மீட்சி என்பது தாமதமடைய போகின்றது. ஏன்னா பல மாவட்டங்கள் வறுமையான மாவட்டங்களாக இருக்கின்றன. அது நூரெலியா, பதுள, ரத்னபுரி, வடக்குல முல்லைத்தீவு, கிளிநொச்சி எல்லாமே 20 வீதத்துக்கு அதிகமான வறுமையை கொண்டிருக்கின்றன, மட்டக்களப்பு உட்பட. ஆகவே வறுமை மோசமாக இருக்கிற நிலைமையில் அந்த மீட்சி அவசரமாக தேவைப்படுற நேரத்தில் தான் இந்த பேரானத்தம் வந்திருக்கின்றது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். சுனாமி வந்த 2004ஆம் ஆண்டு, சுனாமிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி சிறிது வீழ்ச்சி அடைந்தது. 2005, 6, 7ஆம் ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தது. என்ற மீள்கட்டுமானங்களின் காரணமாக அது இப்போது நடைபெறப் போகின்றது. இந்த வருஷம் சில வீழ்ச்சி இருக்கக்கூடும். 2025ஆம் ஆண்டு பொருளாதாரம் சில வேளைகளில் சிறிது வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் 26, 27, 28 அந்த மீளமைப்பெல்லாம் திரும்ப உருவாக்கம் நடக்கும் போது மிக வேகமாக இடம்பெறும் போது, ஆனால் அது வெளிநாட்டு உதவியிலையும் தங்கியிருக்கின்றது. இனி அரசாங்கம் சில கடனும் வாங்கலாம் உள்நாட்டிலையும். எல்லாம் அரசாங்கம் ஒருங்கிணைக்குமா இருந்தால் பொருளாதார வளர்ச்சி அடுத்த வரும் ஆண்டுகளில் அதிகரிக்கையும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு பக்கம் இழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது, இன்னொரு பக்கம் வாய்ப்பையும் தந்திருக்கின்றது இந்த அர்த்தம். இழப்பு வாய்ப்பு என்று கூறப்படுகிறது. நீங்கள் கூறியது போன்று இந்த அரசில் ஊழல் இடம்பெறாது என்கின்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கும் இருக்கின்றது. அதே போன்று உதவி வழங்குகின்ற பலருக்கும் இருக்கின்றது அந்த நிலைப்பாடு. ஆனாலும் கூட அந்த வருகின்ற நிதிகள் போதுமானதில்லை என்கின்ற ஒரு நெருக்கடி இருக்கின்றது. இந்த நிதி பற்றாக்குறை ஒன்று வருகின்ற போது எப்படி அதனை இவர்கள் சமாளிக்க போகிறார்கள்? அதைத்தான் 2 விதமா இதுல பார்க்கலாம். ஒன்று, பணத்தை அச்சிடக்கூடிய நிலைமையில இல்ல, மூலதன செலவுகளை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சில நடைமுறை செலவுகளை மாற்றுவதற்கு வாய்ப்பு, ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு அரசாங்கத்தின் ஒரு செயற்பாடாக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகளிலிருந்து உதவி வருவது, தனிநபர்கள் அனுப்புவது உடனடியாக இடம்பெறும். ஆனால் காலம் போக போக அவையெல்லாம் வற்றிவிடும். அதுவும் இருக்கின்றது. 2027ஆம் ஆண்டு மார்ச் வரைக்கும் இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு வங்கியிடமோ தனிநபரிடமிருந்தோ கடன் வாங்க இயலாது. ஆனால் ஏடிபி, அது ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், இந்த மூன்றும் இலங்கைக்கு உதவி செய்யலாம். அது தங்களுடைய உதவிகளை அதிகரிக்கலாம். இந்த பாதிப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அதுவும் இலங்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கப் போகின்றது. ஆகவேதான் அரசாங்கம் இதை ஏதோ 3-4 மாதத்துக்குள்ள செய்ய போறதில்லை, 3-4 வருஷம் எடுக்க போகின்றது. முன்னுரிமை அடிப்படையில் கட்டம் கட்டமா அரசாங்கம் போகின்றது. பெரிய ஒரு சிக்கல் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உதவி வழங்கும் நாடுகளின் கூட்டத்தை அழைப்பது சாத்தியமா அல்லது தாமதப்படுத்துவது சரியா, அல்லது அனுரவின் இப்போதைய நடவடிக்கை இந்த விடயத்தில் சரியாக இருக்கிறது? இல்லை, அவர்கள் முதல் ஒரு வருஷம் சிலவள பார்க்கக்கூடும் தங்களுக்கு எந்த அளவு உதவி கிடைக்கின்றது. அது உதவி வழங்கும் நாடுகள் என்று சொல்லும் போது நீங்கள் உடனடியாக கூட்டத்தை ஏற்பாடு செய்ய இயலாது. அந்த நாடுகளிடம் பேசி அவர்களெல்லாம் சம்மதமா, அப்போ அவர்களெல்லாம் ஒரு வரைச்சட்டத்தை உருவாக்கி நீங்கள் இவ்வாறு தான் செலவழிக்க வேண்டும் என்று. அது இருந்த காலம் வேறு. யுத்தம் நடைபெற்றது, சமாதானம் வந்தது, வடகிழக்கை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது, நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. 2001ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதாரம் வரலாற்றில் முதல் தடவையாக எதிர்க்கணிய பெறுமதியை நோக்கி நகர்ந்தது. அப்போ அந்த கால சூழல் வேறு, தேவை வேறு. இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ யுத்தம் இடம்பெறவில்லை, உடனடியாக இலங்கைக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை அந்த காலத்தில் ஒப்பிடக்குள்ள. ஆனால் இன்னொரு விடயம் இருக்கு பேராசிரியர் அவர்களே. அதாவது யுத்தம் இடம்பெற்ற பின்னர் ஒரு முறையான கட்டமைப்போ அல்லது அரசால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முறையான எந்த ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படாத சூழ்நிலையில் அங்கும் ஒரு தேக்க நிலை இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற பின்னர் அந்த மக்கள் முறையான வகையில் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை, அவர்களுக்கு முறையான வகையில் வீட்டு வசதி எதுவும் இல்லை. அதன் பின்னர் இப்போது ஒரு பேரிடர் வந்திருக்கின்றது. அந்த 2 சம்பவங்களும் இலங்கையை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையில் அந்த உதவி வழங்கும் நாடுகளின் கூட்டம் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது. யுத்தத்தின் பின்னர் உதவி வழங்கும் நாடுகளின் கூட்டம் எதிர்பார்க்கப்பட்டது, அது கூட்டவும் இல்லை, நடைபெறவும் இல்லை. அது பல்வேறுபட்ட காரணங்களால் அது அப்படியே தள்ளி சென்றது. ஆனால் இப்போது ஒரு முக்கியமான காலம் இருக்கின்றது. இது நம்முடைய வினாவினை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இது எப்படி இருக்கு? இப்போ உதவி வழங்கும் நாடுகளில் முக்கிய பங்கு வகித்தது ஜப்பான். இலங்கைக்கு மிகப்பெரிய உதவியை யுத்தத்துக்கு பிறகு செய்த நாடு அல்லது முதலீடுகளை செய்த நாடு சீனா. 2 சம்பவங்கள் இடம்பெற்றதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜப்பானை பொறுத்தளவில் கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்தபோது ஜப்பான் செய்ய முன் வந்த இந்த லைட் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், அது மென்டக தொடர்ந்து சேவை, அந்த நிகழ்ச்சி திட்டத்தை ரத்து செய்தார். அது ஜப்பானுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. இப்பொழுது அவர் சொல்லிவிட்டார்கள் அதை பற்றி பேசவே வேணாம் என்று. அவர் இப்பொழுது ஜப்பான் பெரிய அளவுக்கு உதவி செய்கிற நாடாக இல்லை என்று அது அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 1. 2, சீனா.
சீனா இலங்கைக்கு பெரிய அளவு உதவி செய்த நாடு, பெரிய அளவு முதலீடு செய்த நாடு. ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன தெரிவு செய்யப்பட்ட பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவரும் 2 பேரும் சேர்ந்து தேர்தல் காலத்தில் தாங்கள் சீனாவினுடைய நிகழ்ச்சி திட்டங்களை நிறுத்துவோம் என்று வாக்குறுதி செய்து அதை நிறுத்தினார்கள். அது சீனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினது. நீங்க தேறிய முதலீடு, அந்நிய நேரடி முதலீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது கூடுதலாக உதவி வந்திருக்கு இந்தியாவிலிருந்து தான். இந்தியாவிலிருந்து தான் உதவி வந்திருக்க ஒழிய ஜப்பானும் சீனாவுடைய நேரடி வெளிநாட்டு முதலீடு குறைந்து விட்டது. நல்ல அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை இந்த ஜனாதிபதி பழைய நிலைக்கு எவ்வாறு கொண்டு வரப்போகிறார் என்றதை வச்சுக்கொண்டு தான் முதலீடுகள் வரும். ஆகவே ஜப்பானிடம், சீனாவிடம் அல்ல இலங்கைக்கு உதவி வழங்குகிற முக்கிய நாடுகளிடம் பேசி அவர்களை அந்த அந்த கூட்டத்துக்கு முதலே அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்கள் ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் திடீரென கூட்டத்தை நடத்த இயலாது. ரணில் விக்ரமசிங்கே அதை செய்தார். அது காலம் வேற. அது யுத்தம் நடந்து மிகப்பெரிய அழிவை சந்திச்ச காலம் அது நாடு. அப்பொழுது பெரிய ஒரு உதவி இலங்கைக்கு தேவைப்பட்டது. அவர் அதை கச்சிதமாக செய்தார். ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை இல்லை என்று சொன்னால் உலக ஒழுங்கு மாறிவிட்டது. அதை பழைய நிலைக்கு அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அது ஜனாதிபதியின் கருத்தில் தங்கி இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்போது நாட்டுக்குள் மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்த்து விட்டு உடனடியாக அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாட்டு பயணத்தை ஆரம்பிப்பது ஒரு சாலச் சிறந்தது என்று உங்களுடைய கருத்தின் மூலம் எடுத்துக்கொள்ளலாமா? நான் நினைக்கின்றேன் அது அவர் செய்யக்கூடும், மிக விரைவாக அதை செய்யக்கூடும் என்றெல்லாம் உள்நாட்டு நீங்கள் துணிந்து பேசுங்கள். ஏனென்றால் ஊடறுப்பு இங்கு வருகின்ற பல விடயங்கள் ஜனாதிபதி செயலகத்திலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு பலர் அதனை பார்க்கிறார்கள், பல இடங்களிலே அது புலப்படுகிறது. ஜனாதிபதி அவசரமாக வெளிநாடு சென்றால் ஒரு நல்ல பலனை அடையலாம் இல்லையா? நிச்சயமாக அவர் இந்த உள்நாட்டில் சில விஷயங்களை சீர்படுத்தி விட்டு இந்த நிவாரண நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி விட்டு சில வேளை வெளிநாட்டு பயணங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அவருடைய பிரத்யேக செயலாளர் வந்து ஜப்பானுடன் நெருங்கிய உறவு கொண்டவர், அவரோட ஒன்றாக படித்தவர். இவரை சொல்லுகிறீர்கள் சபாநாயகர் கலாநிதியா? அவருடைய தற்போது அவருடைய ஜனாதிபதியுடைய பிரத்யேக செயலாளர் கலனி பல்கலைக்கழகத்தில் அவரோட ஒரே அறையில் தங்கி படித்தவர், ஜப்பானில் படித்தவர். ஆகவே ஜப்பானை வழி கொண்டு வருவதில் அல்லது ஓரளவு கொண்டு வருவதில் அவர் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். ஜனாதிபதி சில வேளை ஜப்பான் ஆனால் ஜப்பானும் கூட இப்போது பேரிடரின் பின்னர் சற்று தாமதமாக இருந்தாலும் கூட ஏதோ நீங்கள் கூறியது போன்று அவர்களுக்கு இடையில் ஏதோ ஒரு நல்லெண்ண புரிந்துணர்வு ஏற்பட்டது போன்றுதான் இருக்கின்றது. அவர்கள் அந்த மீட்பு பணியிலே அவர்களுடைய ஈடுபாடு அல்லது அவர்களுடைய கடந்த ஒரு இடைவெளி இப்போது மீண்டும் நெருங்குவது போன்ற ஒரு பாவனை இருக்கிறதை உணர்கிறீர்களா? ஓகே, அந்த 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 லைட் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் ஆக்கப்பட்டது அவளுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தினது எனக்கு தெரியும். எனக்கு அந்த தகவல் இருக்கின்றது. அதே சீனாவுக்கு அந்த போர்ட் சிட்டி கொழும்பு துறைமுக நகர திட்டம் வந்து இடைநிறுத்தப்பட்டது அவர்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தினதும் எனக்கு தெரியும். ஆகவே அதெல்லாம் வளமைக்கு கொண்டு வர வேண்டிய இக்கட்டான நிலையில் ஜனாதிபதி இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பது உண்மைதான். ஜனாதிபதி இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை, மிக தீவிரமான பிரச்சனைகளை களைந்து விட்டு வெளிநாடுகளை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. பொறுப்பான நேரத்தில் பல விடயங்களை, மிகவும் முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டதோடு பொருளாதாரம், அதே போன்று சமூகம், அரசியல் என்று பல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு சிறப்பு நன்றிகளை கூறி உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.